மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் ஹரியானாவில் அமைந்திருக்கும், அதாவது குர்கானில் அமைந்திருக்கும் சீதலா தேவி. பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்த முறைகளை கற்றுத்தந்த குரு துரோணாச்சாரியாரின் பிறந்த இடமான குர்காவை ஒட்டியுள்ள குர்கான் கிராமத்தில் குளத்தின் அருகில் திருக்கோவில் கொண்டு அமர்ந்திருக்கின்றார் சீதலா தேவி. இந்த தேவியை லலிதமா என்றும் மாசாணிமா என்றும் பக்தர்கள் அழைக்கின்றார்கள். சிரவண மாதம் தவிர மற்ற எல்லா மாதங்களிலும் அதிக அளவு பக்தர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்த வண்ணமும் இருக்கின்றார்கள். சித்திரை மாதத்தில் இந்த திருக்கோவிலின் பக்தர்கள் கூட்டம் கும்பமேளாவை ஒத்திருக்கும். தனது குழந்தைக்கு முதல் முடியை காணிக்கையாக கொடுப்பதற்கும் மனமான தம்பதியினர்கள் அன்னையின் அருளை பெறுவதற்கும் அதிக அளவுக்கு இங்கு வருகை தருகின்றார்கள். இந்த திருக்கோவிலின் வரலாறு சற்று வித்தியாசமானது. சரத்வன் என்ற முனிவருக்கு 2 குழந்தைகள். ஒரு நாள் இந்த 2 குழந்தைகளும் தன் தவத்திற்கு இடையூறாக இருக்கும் என்று கருதிய முனிவர் இருவரையும் காட்டில் தனியே விட்டுவிட்டு சென்று விட்டார். காட்டில் வேட்டையாட வந்த சந்தனு என்ற அரசன் அவர்களை கண்டெடுத்து வளர்த்து வந்தார். சந்தனுவின் கருணையினால் அவர்கள் வளர்ந்ததால், அதாவது கிருபையால் அவர்கள் வளர்ந்ததால் ஆண் குழந்தை கிருபா என்றும் பெண் குழந்தை கிருபி என்றும் அழைக்கப்பட்டார்கள். கிருபியை துரோணாச்சாரியார் திருமணம் செய்து கொண்டார். பின்னர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தையை பயிற்றுவிப்பதற்காக துரோணர் அஸ்தினாபுரம் சென்றதால் கிருபி தனித்து விடப்பட்டார். தப வாழ்க்கை மேற்கொண்ட கிருபி அங்கிருந்த மக்களால் தெய்வமாக போற்றப்பட்டார். இவளே பின்னாளில் சீதலா தேவியாக வளர்க்கப்படுகின்றாள் என்கின்றது இந்த ஸ்தல வரலாறு. 5000 ஆண்டுகால வரலாற்றை உடையது திருக்கோவில். ஒருமுறை புரஞ்சித் என்ற மன்னனின் மகனுக்கு பக்கவாதம் வந்து மருத்துவர்களால் ஏதும் செய்ய முடியாத நிலையில் சீதலா தேவியிடம் வந்து வேண்டிக் கொண்டு அருகிலுள்ள குளத்திலிருந்து மண்ணை எடுத்து மகனின் உடல் முழுவதையும் பூசி 15 தினங்கள் இவ்வாறு வைத்திருக்க மகன் பூரண குணம் பெற்றான் என்கின்றது வரலாறு. சுமார் 300 வருடங்களுக்கு முன்னால் படரத் மற்றும் சிங்கா என்ற 2 சகோதரர்கள் குர்கானில் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு 1000 ஏக்கருக்கு மேல் நிலம் இருந்தது. சிங்கா என்பவன் மிகவும் நல்லவன். எப்பொழுதும் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டிருப்பான். இவனது பக்தியை கண்ட சீதலா தேவி அவனது கனவில் தோன்றி உடல் நலம் சரியில்லாதவர்களை அவன் தொட்டால் நோய் குணமாகிவிடும் என்று வரம் தந்தார். அந்த வரத்தின் உதவியால் பலரையும் நோயிலிருந்து விடுவித்தான் சிங்கா. பின்னர் தனது சொத்துக்களை சகோதரனிடம் கொடுத்துவிட்டு நல்வாழ்க்கையை மேற்கொண்டான். தினமும் மண்ணினால் தேவியின் உருவம் செய்து அதை வழிபட்டு வந்தான். ஒரு நாள் தேவியின் சிலை செய்ய குளத்திலிருந்து மண்ணை தோண்டிய போது சீதலா தேவியின் உருவச்சிலை கிடைக்க பின்னர் அதற்கு ஒரு சிறிய கோவில் கட்டி வழிபட்டு வந்தான். அதுவே சீதலா தேவியின் திருக்கோயிலாக பின்னாளில் வளர்ந்தது. பரூக் நகர் என்ற இடத்தில் ஒரு ஏழை தச்சனுக்கு அழகான ஒரு மகள் இருந்தார். அவளை மணக்க விரும்பினான் அந்த நாட்டின் முகலாய மன்னர். வேற்று மதத்தினராக இருந்த காரணத்தினால் தச்சன் மறுத்துவிட்டான். மன்னர் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் ஏழை தச்சனுக்கு வெளியே தெரியாமல் பக்கத்து நாடான பரத்பூர் நாட்டின் மகாராஜா சுராஜ் மல்லியின் உதவியை நாடினான். அது உங்கள் உள்நாட்டு விவகாரம் என்று அந்த அரசன் மறுத்துவிட சுராஜ் மல்லியின் மகனிடம் கோரிக்கை விடுத்தார். மகனும் தன் தந்தையிடம் சிபார்சு செய்ய மன்னன் மீண்டும் மறுத்ததால் தந்தை தடுத்தும் கேளாமல் தானே மகன் டெல்லி மீது படையெடுத்து சென்றான். வழியில் குர்கான் வரும்போது குதிரைகள் மேலே செல்ல முடியாமல் தவித்தன. உடனே அரசவை ஜோதிடரை கேட்க அங்குள்ள அம்மனை வணங்காததால் தான் குதிரைகளால் மேலே செல்ல முடியவில்லை என்று கூற உடனே இளவரசன் தேவியை வழிபட்டு இப்போரில் தான் வெற்றி பெற்றால் அம்பாளுக்கு பெரிய கோவில் எழுப்புவதாக பிரார்த்தித்துக் கொண்டான். அவ்வாறே போரில் வெற்றியும் பெற்றான். அம்பாளுக்கு பெரிய கோவில் எழுப்பினான். தச்சனின் மகளுக்கும் டெல்லி பாதுஷாவிடம் வந்து விடுதலை கிடைத்தது. இவ்வாறு எழுப்பப்பட்ட திருக்கோவில் வளர்ச்சியடைந்து இந்திய நிலையை அடைந்திருக்கின்றது. சிறப்புமிக்க ஆலயத்தை நீங்களும் கண்டுகளித்து இந்த அன்னையின் அருளை நீங்கள் பெறலாம். சிவனின் திருமுடியிலிருந்து தோன்றிய ஒளி அம்பிகையாக வடிவெடுத்து
அந்த அம்பிகையே சீதலாதேவி என்றும் சொல்லப்படுகின்றது. சீதலாதேவி தோன்றியதும் பரமேஸ்வரன் சீதலாதேவியை போற்றி துதித்த துதியே சீதலாஷ்டகம். விருதுநகருக்கு அருகில் சொர்ண சீதலாதேவி ஆலயம் அமைந்திருக்கின்றது. ரேணுகாவின் 5 புதல்வர்கள் வசு, விஸ்வவசு, பிரகத்யனு, ரித்வகன்வா, ராம்பத்ரா, ராம்பத்ராவே பரசுராமன் என்று அழைக்கப்பட்டார். இவ்வாறு இத்தகைய சிறப்புகளை கொண்ட மிகவும் பாரம்பரியமிக்க இந்த ஆலயத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டுகளித்து அம்பாளின் அனுகிரகத்தை பெற வேண்டி இந்த உரையை முடித்து நாளை வேறு ஒரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரியம்மனே போற்றி.